வணக்கம் நண்பு சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 2க்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ஸா வெறும் 9 பக்கங்க. உட்காந்து படிச்சீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம். அப்படி படிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல டைரக்டா மினிமம் 100% மினிமம் 1ல இருந்து 3 கேள்விகள் வரைக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. என்னங்க சொல்றீங்க? 9 பக்கத்துல 1ல இருந்து 3 கேள்வியா? நம்பர் மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நாங்க என்ன பண்ணியிருக்கோம், 2022 குரூப் 2 2024 குரூப் 2 கொஸ்டினையும் கூடவே 2024 குரூப் 1 2025 குரூப் 1 கொஸ்டினும் கூடவே 2022 குரூப் 4 2024 குரூப் 4 2025 குரூப் 4 இத்தனை கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பர்டிகுலரா இந்த யூனிட்ல இருந்து ரெகுலரா 1 2 3 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸாமுமே கேட்காம இருந்ததே இல்லை. கண்டிப்பா இந்த எக்ஸாம்லயும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட யூனிட் என்ன அப்படின்னு தானே சொல்றேன். கூடவே இதை நான் பிடிஎஃபா ஒரு 15 பக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் ப்ரூஃபோட. ஏன்னா நம்பணும் இல்லை, நம்ம பாட்டுன்னு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டா நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2022 குரூப் 2 2024 குரூப் 2 கொஸ்டினை புக் ப்ரூஃபோட சேர்த்து ஒரு 15 பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத பின்னாடி சொல்றேன். முதல்ல 1 by 1 பார்த்துருவோம். பொதுவாக அது குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், கடைசி 30 நாளில் தான் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் கொடுப்போம். ஒரு 50 லெசன் கொடுப்போம். அதில் 75க்கு 45லேருந்து 50 கேள்வி வரைக்கும் வரும். இதான் நம்ம வாழியாக நடத்திட்டு வரோம். பட் இந்த முறை குரூப் 4ல் பொது தமிழில் கண்ணாமுன்னான்னு கேட்டதால ஸோ நம்ம அந்த மாதிரி குரூப் 2க்கு வந்துடக்கூடாதே அப்படின்றதுக்காக இப்போ இருந்தே இந்த 70 நாள்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு லெசனாக எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்றேன். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அடித்து பார்த்தாவே போதும், அழகாக ஸ்மூத்தாக என்ன பண்ணிடலாம், ஜென்ரல் ஸ்டடீஸை ஒரு கை பார்த்துடலாம். சரிங்களா? ரைட்டு. ஸோ அதில் இதுதான் ஃபஸ்ட்டு நோட்ஸு. ஸோ இது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், 10ஆம் வகுப்பு சமூகல் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிமியல்ல அழகு 1ல் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பக்கம் தான் நோட்ஸே, அதுக்கப்புறம் புக் பேக்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஒன்லைனர் தான் வேணும். என்னால் வந்து இதில் பாருங்கள், நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா அப்படியே புக்கை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஒரு லைன் மாற்றாமல் புக்கை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் இது எனக்கு படிக்கிறதுக்கு ஓகேன்னா படிச்சுங்க. இல்லை எனக்கு ஒன்லைனர் தான் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒன்லைனர் அப்படின்னே சொல்லியிருக்கோம், அங்கே லிங்க் இருக்கும், அதில் போய் படிச்சுங்க. என்னை கேட்டால் நீங்கள் ஒன்லைனரை விட புக்கே படிச்சிருங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், இந்த இதுக்கு. சரிங்களா? ஏன்னா ப்ரூஃப் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? முதல்ல 1 by 1 ப்ரூஃப் பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 2 எக்ஸாமில் 154வது கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்குண்டான உரிமை, சுதந்திர உரிமை. அடடா, பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, சமத்துவ உரிமை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சுதந்திர உரிமை அதோ இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான். ஆனால் இந்த இடத்துல சுரண்டலுக்குண்டான உரிமை பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்று தான். அந்த குண்டான அப்படின்றத மாற்றி கேட்டாங்க. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் தவறு. அதே மாதிரி அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான விடை. ஸோ பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு எழுத்தை மட்டும் மாற்றினதால நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கேள்வி, அடிப்படை கடமைகளை குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர் சரியானவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 257வது பேஜ் நம்பர்ல இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 51A தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11வது அடிப்படை
கடமை வந்து 86வது திருத்த சட்டம் 2022 பட்டியலிருந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 11வது அடிப்படை கடமை வந்து பார்த்தீங்கன்னா 86வது சட்டத்திட்டத்தில் 2022 தான் சேர்த்தாங்க, இல்லை 2002 தான் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கிட்ட இருக்குதுன்னா அதே பேஜ் நம்பரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2002 86வது சட்ட திருத்தம் கரெக்டாக இருக்குதுங்க. ஸோ அப்போ இது கரெக்டுப்பா. நெக்ஸ்ட் வந்து 3வது ரோமன் லெட்டர் வந்து பார்த்தா அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்ட்டாங்க. ஸோ கடமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமையாகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது கடமை இல்லை அப்படின்னு சொன்னிருக்காங்க. நீங்கள் போன கொஸ்டினில் கூட பார்க்கலாம், ஒரு எழுத்து தான் மாறிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு எழுத்தை தான் மாற்றி வச்சிருக்காங்க. அப்போது ரோமன் லெட்டர் 3 மட்டும் தப்பு, 2ம் கரெக்டா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததுங்க 184வது கேள்வியா, 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடங்கள் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா 256வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா பிரிவு 24 பாருங்களேன். தொழிற்சாலை மற்றும் அபாயகரமான இடங்கள்ல குழந்தைகள் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே தெளிவாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கரெக்டா? ஆர்டிகல் 24. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, 2022 குரூப் 2 எக்ஸாமில் 3 கேள்வி ஒரே யூனிட்ல கேட்டு வச்சிருக்காங்க. உடனே ஆனால் ஈஸிப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி 2024 குரூப் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. சட்டப்பிரிவு 18 பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 18 இதோ பாருங்க, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை நீக்குதல் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது கரெக்ட். ரோமன் லெட்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21 வருது பாருங்களேன். ஸோ இதுவும் பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது வந்து சட்டப்பிரிவு 23 வந்து கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 23க்கு இங்கே பாருங்க, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரங்களை தடுத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 23 இது தவறு. ஸோ ரோமன் லெட்டர் 3 வந்து தப்பு அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரோமன் லெட்டர் 4 வந்து பாருங்களேன், சட்டப்பிரிவு 20 சுதந்திரமாக நடமாடும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 எங்க இருக்குது பாருங்களேன். இங்க 20ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற இருக்குது. கரெக்டா? ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3, 4 தவறுன்னு தெரிய வருது. ஸோ அப்படி நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த யூனிட்ல ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்கன்னு. நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு லிங்க் கொடுத்துறேன், அதில் சேர்ந்துருங்களேன். அதில் குரூப் 4ல் 2025, 24, 2022 நடந்த கொஷினு ப்ளஸ் வந்து 2024, 2025 குரூப் 1ல் நடந்த கொஷினு அதுக்கெல்லாம் புக் ப்ரூஃப் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கேட்டுட்டு வராங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு இந்த யூனிட்ல இருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கொஷின். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்லைனர் ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி கொடுத்துட்டேன். மற்றது இப்படியே எடுத்து படிச்சுங்க. ஸோ முக்கியமானது இங்கே ஹைலைட் பண்ணியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் முக்கியமானது அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அதுக்கப்புறம் பாஸ் கொஷின். இதான் ரொம்ப முக்கியம், அதுதான் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ரைட்டு. சரி சார், இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் குரூப்பான லிங்க்லாம் இருக்கும். அது கீழே வந்தால் பொது தமிழ் நம்ம டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம், அதுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதிச்சிருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைம் ஓடும், 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதுக்கு நான் டெஸ்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லெசன் இதே மாதிரி ஒரு லெசன் எடுத்து கொடுக்குறேன், அதில் அதே மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? ஆக்சுவலி இது எந்த லெவலுக்கு படிக்கிறீங்களோ இதே மாதிரி
டுவெல்த்து புக்லேயும் இந்திய அரசியலமைப்பு இருக்கும், அதையும் படிக்கணும். நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து இந்த இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 கேள்வி கேட்க போகிறாங்க. அதில் வந்து ஒரு 12லேருந்து 13 கொஸ்டின் ஈஸியாக வாங்கிடலாம். மேபி கரண்ட் அஃபேர் வந்து இன்னும் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆனால் விடுங்க. ஆனால் புக்கில் இருந்தே கேட்குறாங்க, நார்மலாக கேட்குறாங்க ஒரு கொஸ்டின்னா கண்டிப்பாக 12 கொஸ்டின் ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது அது 12 பெருசு இல்லை, முதல்ல இந்திய அரசியலமைப்பை முடிச்சிருவோம் அப்படின்றது. சரிங்களா? அதில் என்னென்ன யூனிட் படிக்கணுமோ அதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்றேன். அதை அப்படியே சைடாக கூடவே படிச்சுட்டு வந்துருங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் மட்டும் 100 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்கிறேன், 2 இது டெஸ்ட்டாக 50-50. சரிங்களா? இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அடித்து பார்த்தாவே கிட்டத்தட்ட போதும், வேற ஒன்றும் படிக்கணும்னா இதோட ரிவிஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? 1 by 1 மேக்ஸு, தமிழ், அப்புறம் இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரியே நீங்கள் பாட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் நினச்ச மாதிரியே கொஸ்டின் அமையும். சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.